السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 24வது பாடத்தை பார்க்க போகிறோம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்றால், அல் ஃபிஅலுல் அஜ்வஃப். ஃபிஅலுல் அஜ்வஃப் என்றால் என்ன, அது எவ்வாறு வரும், அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த பாடத்திலே வரக்கூடிய புதிய ஒற்றை வார்த்தைகள், இதனை நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அல் ஃபிஅலுல் அஜ்வஃப், அஜ்வஃபான ஃபிஅல்கள். அதாவது இதற்கு முன்னால் நாம் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம், இல்லத்துடைய எழுத்துக்களான அலிஃப் வாவ் யா, இந்த எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று ஃபா கலிமாவில் வந்தால், அதாவது ஃபஅல என்பதிலே ஃபா கலிமா அந்த ஆரம்ப எழுத்துக்களில் முதலாவது எழுத்தில் வந்தால், அந்த ஃபியாலுடைய முதலாவது எழுத்தில் இந்த 3 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த ஃபியாலிற்கு மிசால் என்பதாக சொல்லப்படும். அதுபோலவே இரண்டாவது எழுத்து ஐன் கலிமாவிலே இந்த இல்லத்துடைய எழுத்துக்களான அலிஃப் வாவ் யாவில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த ஃபியாலிற்கு அல் ஃபியாலுல் அஜ்வஃப் என்பதாக சொல்லப்படும். இல்லத்துடைய எழுத்தான அலிஃப் வாவ் யா இவைகளில் ஏதேனும் ஒன்று ஐன் கலிமாவில் வந்தால் அதற்கு அல் ஃபியாலுல் அஜ்வஃப் என சொல்லப்படும். உதாரணமாக கால, இந்த காலவிலே பாஃப் என்பது பா கலிமாவாக உள்ளது. அலிஃப் என்பது ஐன் கலிமா, இந்த நடு எழுத்து ஐன் கலிமா அலிஃப் இல்லத்துடைய எழுத்தான அலிஃப் பெற்று வந்துள்ளது. எனவே இந்த ஃபியாலிற்கு அல் ஃபியாலுல் அஜ்வஃப் என்பதாக சொல்லப்படும். ஹாதிமுன், வேலை செய்பவர். இக்னிஸ், நீ துப்புரவு செய், சுத்தம் செய். இது ஒரு ஆணை பார்த்து புழங்கக்கூடிய சீகா. அல் மிபுசகு, எச்சில். அல் அர்லியது, தரை, பூமி. அஹ்லன் வசஹ்லன், நல்வரவு. கால, கூறினான். சரி, வாருங்கள், இத்தோடு ஒற்றை வார்த்தைகள் முடிவடைந்தது. பாடத்திற்குள் நாம் செல்வோம். அத்தர்சு சானி வல் இஷ்ரூன, 22வது பாடம். காலல் உஸ்தாது லிதில்மீதிஹி, அந்த ஆசிரியராகிறவர் தன்னுடைய மாணவனுக்கு கூறினார். கால என்பது ஃபியாலே அஜ்வஃபாக இருக்கிறது, மாவியான ஃபியாலாக இருக்கிறது. இதிலே அலிஃப் ஆகிறது வந்துள்ளது, இல்லத்துடைய ஹர்ஃபான அலிஃப் ஆகிறது ஐன் கலிமாவிலே வந்துள்ளது. இதற்கு ஃபியாலே அஜ்வஃப் என்பதாக சொல்லப்படும். அல் உஸ்தாத என்பது இந்த காலவினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லாம் ஜார், தில்மீதி என்பது மஜ்ரூர், முலாஃப், ஹி என்பது முலாஃப் இலேஹி. இந்த ஹி என்பது உஸ்தாதை பார்த்து மீளுகிறது. இக்ரா, நீ படி. தர்சக, உன்னுடைய பாடத்தை. வஹ்ஃபல்ஹு, இன்னும் அந்த பாடத்தை நீ பாதுகாத்துக்கொள், அதனை நீ பாதுகாத்துக்கொள். இக்ரா என்பது கரஅ யக்ரவு என்பதிலிருந்து வந்தது, ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. இதிலே அன்ட என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தர்சக,
உன்னுடைய பாடத்தை நீ படி. தர்சக என்பது இக்ரா என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. தர்ச என்பது முலாஃப், க என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இக்ரா என்ற என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். இஹ்ஃபல்ஹு, இஹ்ஃபல் என்பது ஃபியலே அம்ராக இருக்கிறது. முதக்கர் வாஹிதை குறிக்கக்கூடிய, ஹாதிர் முதக்கர் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. ஹூ என்பது இந்த தர்ஸை பார்த்து மீளுகிறது. அந்த பாடத்தை நீ பாதுகாத்துக்கொள், அதனை நீ பாதுகாத்துக்கொள். இந்த ஹா என்பது இஹ்ஃபத் என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. வலா தக்ரஇல் கிஸ்ஸத, அந்த கதையை நீ படிக்காதே. வா என்பது ஜும்லாவின் மீது ஆத்துஃப். லா தக்ர என்பது ஃபியலே நஹியாக இருக்கிறது. கரஅ யக்ரஉ என்பதிலிருந்து வந்தது. அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் கிஸ்ஸத என்பது தக்ரஉ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. காலல் புஸ்தானியு லிவாலிதிஹி, கால கூறினார், அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரர், லிவாலிதிஹி லிவலதிஹி, காலல் புஸ்தானியு லிவலதிஹி அந்த தோட்டக்காரர் தன்னுடைய மகனுக்கு கூறினார். கால என்பது ஃபியலே அஜ்வஃபாக இருக்கிறது, ஃபியலே மாதியாக இருக்கிறது. அல் புஸ்தானியு என்பது இந்த காலவினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லீ ஜார், வலதி என்பது மஜ்ரூர் முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி. இக்திஃபில் வரதத அந்த ரோஜா பூவை நீ பறித்துக்கொள். இக்திஃப் இது ஃபியலே அம்ராக இருக்கிறது. கதஃப யக்திஃபு என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் வரதத என்பது இக்திஃப் என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. வலா தக்திஃப் ஸஹ்ரதன் உக்ரா, வேறு பூவை மலரை நீ பறிக்காதே. வா என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். லா தக்திஃப் என்பது கதஃப யக்திஃபு, லா தக்திஃப். கதஃப யக்திஃபிலிருந்து ஃபியலே நஹியாக இருக்கிறது. நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. ஸஹ்ரதன் என்பது மௌசூஃப், உக்ரா என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து லா தக்திஃப் என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. குல்து லி ஹாதிமி, என்னுடைய வேலை செய்யக்கூடியவருக்கு நான் கூறினேன், என்னுடைய வேலையாளுக்கு நான் கூறினேன். குல்து என்பது ஃபியலே மாதியாக இருக்கிறது, முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. இதிலே ஃபாயில் ஆகிறது. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லீ ஜார், ஹாதிம் என்பது மஜ்ரூர் முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. இக்னிசில் ஹுஜ்ரத, ஹுஜ்ரத அந்த அறையை நீ துப்புரவு செய், சுத்தம் செய், துப்புரவு செய். இக்னிஸ், கனச யக்னிசு என்பதிலிருந்து வந்தது. ஃபியலே அம்ராக இருக்கிறது, ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் ஹுஜ்ரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வகசிலில் மிபுசக அந்த எச்சிலை நீ கழுகு. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். இக்சில் இது கசல யக்சிலு என்பதிலிருந்து ஃபியலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. இதிலே அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் மிபுசக என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. காலத் ஃபாத்திமத்து லி ஹாதிமதிஹா, ஃபாத்திமா ஆகிறவள் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு கூறினாள். காலத் என்பது ஃபியலே மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. ஃபாத்திமா என்பது காலத் என்பதினுடைய ஃபாயிலாக இருக்கிறது.
லி என்பது ஜார், ஹாதிமதி என்பது மஜ்ரூர் முலாஃப், அதாவது வேலை செய்யக்கூடிய பெண், மஜ்ரூர் முலாஃப். இன்னும் ஹா என்பது முலாஃப் இலைஹி. இக்னிசி அல் பைத, அந்த வீட்டை நீ சுத்தம் செய், துப்புரவு செய். இக்னிசி என்பது கனச இக்னிசு என்பதிலிருந்து வந்தது. ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. இதிலே அன்தி என்ற ஃபாயிலாகிறது, அன்தி என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் பைத்த என்பது இக்னிசி என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. வக்ஸிலில் அர்தியத, அந்த தரையை நீ கழுகு. இக்ஸிலி என்பது ஃபிஅலே அம்ர், கஸல யக்ஸிலு என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அன்தி என்ற ஃபாயிலாகிறது, அன்தி என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் அர்தியத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மாதா குல்த லி சதீகிக யா ஹாமித், ஹாமிதே உன்னுடைய தோழரிடம் நீ என்ன கூறினாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃப்ஹாம், குல்த என்பது ஃபிஅலே மாதியாக இருக்கிறது. இது நீ, அதாவது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. லீ ஜார், சதீகிக என்பது, சதீகி என்பது மஜ்ரூர் முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாமித் என்பது முனாதா. மாதா குல்தி லி உம்மிக யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே நீ உன்னுடைய தாயிடம் என்ன கூறினாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், குல்தி என்பது ஃபிஅலே மாலி, ஹாதிர் வாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. லி ஜார், உம்மி என்பது மஜ்ரூர் முலாஃப், கி என்பது முலாஃப் இலைஹி, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஃபாத்திமத்து என்பது முனாதா. யா ஹாமித், ஹாமிதே, குல் நீ கூறு, நீ சொல். லி சதீகிக உன்னுடைய தோழரிடம், உன்னுடைய தோழருக்கு நீ கூறு. குல் என்பது ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. லீ ஜார், சதீகி என்பது மஜ்ரூர் முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி. அஹ்லன் வசஹ்லன், வெல்கம், அதாவது நல்வரவு என்பதாக உன்னுடைய தோழருக்கு நீ கூறு. அப்ப என்ன ஆகும்? குல் என்பதினுடைய மஃஊலாக அஹ்லன் வசஹ்லன் என்பதாக வரும். இது மொத்தத்துக்கும் சேர்த்து நல்வரவு, வெல்கம். இதற்கு தனித்தனியாக அர்த்தம் வைத்தால் சரியாக வராது. எனவே அஹ்லன் வசஹ்லன் என்பது நல்வரவு, வெல்கம் என்பதாக அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். தஃபல்லல் ஹுனா, இங்கு நீ வா, இங்கே நீ வா. தஃபல்லல் என்பது ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. தஃபல்லல, தஃபல்லல யதஃபல்லலு என்பதிலிருந்து தஃபல்லல், நீ கண்ணியத்தோடு நீ வா. அதாவது பெரியோர்களுக்கு கண்ணியத்துடன் நீ வா. பெரியோர்களுக்கு நாம் ஒரு கண்ணியத்தோடு அழைப்பதற்கு இந்த தஃபல்லல் என்ற வார்த்தையை, வாருங்கள் என்பன போன்ற ஒரு வார்த்தையை நாம் புழங்குவோம். இந்த வார்த்தை தான் தஃபல்லல். தஃபல்லல் என்பது ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. தஃபல்லல யதஃபல்லலு என்பதிலிருந்து வந்தது. இது ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. ஹுனா என்பது லர்ஃபு, மகானை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. யா ஃபாத்திமத்து,
கூலி லி உம்மிகி, ஃபாத்திமாவே உன்னுடைய தாயிடத்தில் நீ கூறு. யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஃபாத்திமாத்து என்பது முனாதா, கூலி என்பது ஃபியாலு அம்ராக இருக்கிறது, கால யகூலு என்பதிலிருந்து வந்தது, வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. லீ ஜார், உம்மி என்பது மஜ்ரூர் முலாஃப், கி என்பது முலாஃப் இலைஹி. அஹ்லன் வசஹ்லன், வெல்கம் நல்வரவு என்பதாக நீ கூறு. இன்னும் தஃபல்லலி ஹுனா, இங்கே நீ வா, கண்ணியத்தோடு நீங்கள் வாருங்கள். ஒரு தாயை பார்த்து கூறுவதனால் நீங்கள் வாருங்கள் என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். இது ஒருமையுடைய சீகா, பெண்பாலுடைய ஒருமையுடைய சீகா. தஃபல்லல் என்பது தஃபல்லல யதஃபல்லல் என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலே அம்ர் வாஹித் முஅன்னஸ் ஹாலிருடைய சீகாவாக இருக்கிறது. ஹுனா என்பது லர்ஃபு மகான். அடுத்ததாக மாதா தகூலு லீ யா ஹாமித், ஹாமிதே எனக்கு நீ என்ன கூறுகிறாய். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தகூலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. கால யகூலு, தகூலு ஃபியாலே முலாரி, ஹாதிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. லீ என்பது லீ ஜார், யா என்பது மஜ்ரூர், என்னிடத்தில். யா என்பது ஹர்ஃபுன் நிதாவாக இருக்கிறது. ஹாமிதின் என்பது முனாதா. அன லா அகூலு லக ஷைஅன், நான் உனக்கு எதனையும் எந்த ஒன்றையும் கூறவில்லை. நான் கூற மாட்டேன். அன என்பது முபுததா, லா என்பது ஒரு முலாரியான ஃபியாலை நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃபுன் நஃபியாக இருக்கிறது. அகூலு என்பது ஃபியாலை முலாரியாக இருக்கிறது. இது கால யகூலு என்பதிலே முலாரியான ஃபியால் முத்தகல்லிம் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. லாம் ஜார், காஃப் என்பது மஜ்ரூர், ஷைஅன் என்பது அகூலு என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த முலாரியான நஃபியுடைய இந்த மொத்த ஃபியால், இந்த ஜும்லா, இந்த அனைத்தும் சேர்ந்து அன என்ற முபுததாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஹல் தகூலீன லீ ஷைஅன் யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே எனக்கு ஏதாவது ஒன்றை நீ கூறுகிறாயா. ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாமாக இருக்கிறது. தகூலீன ஃபியாலே முதாரி, கால யகூலு என்பதிலிருந்து வந்தது. இது வாஹித் ஹாதிர் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. இதிலே அன்டி என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. லீ என்பது லாம் ஜார், யா என்பது மஜ்ரூர், ஷைஅன் என்பது தகூலீன என்ற ஃபியாலை முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. யா ஹர்ஃபுன் நிதா, ஃபாத்திமத்து என்பது முனாதா. நஅம் ஆம், அகூலு லக நான் உனக்கு, லக உனக்கு நான், கௌலன் ஒரு சொல்லை ஒரு கூற்றை நான் கூறுகிறேன். நான் கூறுவேன் என்பதாக அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். இதிலே முஸ்தக்பிலுடைய அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். நஅம் என்பது ஹர்ஃபே இஸ்பாத்தாக இருக்கிறது, ஒரு இஸ்பாத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. அகூலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. கால யகூலு என்பதிலிருந்து இது ஒரு முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய முதாரியான ஃபியாலாக இருக்கிறது.
லக என்பது லாம் ஜார், காஃப் என்பது மஜ்ரூர், கவுலன் என்பது இந்த அகூல் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மாதா யகூலு வலதுல் புஸ்தானியி, அந்த தோட்டக்காரருடைய மகன் என்ன கூறுகிறான். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், யகூல் என்பது ஃபியாலே முலாரி, கால யகூல் என்பதிலிருந்து வந்தது. வலது என்பது முலாஃப், அல் புஸ்தானியு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யகூல் என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலதுல் புஸ்தானியி லா யகூலு ஷைஅன். வலதுல் புஸ்தானி, அந்த தோட்டக்காரனுடைய மகனாகிறவன் எந்த ஒன்றையும் கூற மாட்டான். வலது என்பது முலாஃப், அல் புஸ்தானி என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா. லா என்பது ஹர்ஃபுன் நஃபியாக இருக்கிறது. யகூல் என்பது ஃபியாலே முலாரி. இன்னும் ஷைஅன் என்பது இந்த யகூலு என்பதனுடைய இந்த ஹர்ஃபு, இந்த யகூலு என்ற ஃபியாலே லா யகூலு என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஃபியால், மஃஊல் இவை அனைத்தும் சேர்ந்து வலதுல் புஸ்தானியு என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. மாதா தகூலு லக்கி உம்முகி, உன்னுடைய தாய் உனக்கு என்ன கூறுகிறாள். மாதா என்பது ஹர்ஃபே இஸ்மி இஸ்திஃபாம், தகூலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. லாம் என்பது ஜார், கி என்பது மஜ்ரூர், உம்மு என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தகூலு என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஹிய அவள், தகூலு அவள் கூறினாள், லி எனக்கு, கௌலன் ஒரு கூற்றை அவள் எனக்கு கூறினாள். ஹிய என்பது முபுததா, தகூலு என்பது ஹபர், இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய, ஹாலிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. லி ஜார், யா என்பது மஜ்ரூர், கௌலன் என்பது தகூலு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த மொத்த ஃபியால், ஃபாயில், மஃஊல் இவை அனைத்தும் சேர்ந்து ஹிய என்பதனுடைய கபராக இருக்கிறது. அடுத்ததாக இந்த இடத்திலே முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குகிறார்கள். அதாவது இந்த இடத்திலே தனியாக தம்ரீன் என்று இதற்கு முன்னாலெல்லாம் சொல்லி அதை நமக்கு ஒரு பயிற்சியாக கொடுத்தார்கள். ஆனால் இவ்விடத்திலே சுருக்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாமல் அவ்வாறே கூறுகிறார்கள். அதாவது கால என்ற அந்த அஜ்வஃபான ஃபியாலினுடைய மாதி, முலாரி, அம்ரு, நஹி இவைகளெல்லாம் எவ்வாறு வரும். இன்னும் இந்த பாடத்திலே வந்த புதிய ஃபியால்கள் அதனுடைய மாதி, முலாரி, அம்ரு, நஹி எவ்வாறு வரும் என்பதை முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். கால அவன் கூறினான், யகூலு அவன் கூறுகிறான், அவன் ஒரு ஆண் கூறுகிறான். குல் நீ ஒரு ஆண் கூறு. கூலி நீ ஒரு பெண் கூறு. லா தகுல் நீ ஒரு ஆண் கூறாதே. லா தகூலி நீ ஒரு பெண் கூறாதே. இது அஜ்வஃபான ஃபியால். அதற்குரிய சீகாவை முஸன்னிஃப் அவர்கள் அமைத்து நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதனை நல்ல முறையில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹஃபீல இந்த ஒற்றை வார்த்தை ஹஃபீல என்ற ஃபியால் ஆகிறது. அதற்குரிய முஸன்னிஃப் அவர்கள் அதற்குரிய சீகாவை அமைக்கிறார்கள். ஹஃபீல அவன் ஒரு ஆண், மனனம் செய்தான், பாதுகாத்தான். யஹ்ஃபலு அவன் ஒரு ஆண், பாதுகாக்கிறான். யஹ்ஃபல் நீ ஒரு ஆண், பாதுகாத்துக்கொள். லா தஹ்ஃபல் நீ ஒரு ஆண், பாதுகாக்காதே. லா தஹ்ஃபலி நீ ஒரு பெண், பாதுகாக்காதே. அடுத்ததாக
கனச என்ற ஃபியால் புதிதாக வந்துடுது. அந்த கனச என்ற ஃபியாலுக்கு சீகாவை முசனிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். கனச அவன் ஒரு ஆண் துப்புரவு செய்தான். எக்னிசு அவன் ஒரு ஆண் துப்புரவு செய்கிறான். இக்னிஸ் நீ ஒரு ஆண் துப்புரவு செய். இக்னிசி நீ ஒரு பெண் துப்புரவு செய். லா தக்னிஸ் நீ ஒரு ஆண் துப்புரவு செய்யாதே. லா தக்னிசி நீ ஒரு பெண் துப்புரவு செய்யாதே. இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இந்த ஃபியாலை அஜுவஃபான ஃபியால்கள் அது எவ்வாறு வரும், அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய ஃபியால்களையும் அதனுடைய சர்ஃபுகளையும் நல்ல முறையிலே நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே கவனித்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே நான் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.